ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம அகாடமி சண்டகோ ப்ரொஃபஸர் மானுவோட சீசன் 3 எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கோம், லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம 13K ரொம்ப 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 க்ளோஸில் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல காசு போகிறதில்ல, ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஒரு வருஷம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ அந்த ஃபேஸியாக இருக்காங்க, அவன் நம்ம ஹீரோட காதில் வந்துட்டு சார் லூட்கர் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அவங்களா சரி ஓகே நான் வந்து வரேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸியோட கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவங்களுமே சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கரை மட்டும் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமாம் ப்ரொஃபஸர் லூட்கரில் அதனால தான் கூப்பிட்டுருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஐடன் அண்ட் கேங்கை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட டெஸ்ட் வந்து உன்னோட ப்ரொஃபஸர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்பவுமே நல்ல ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு லியோ எங்கடா போனான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது தான் வந்து நம்மளோட ஐடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே வந்திருக்கும். அப்போ நம்மளோட லியோ வந்து என்ன பண்ணுவான்னா நான் போய் வந்து கண்டுபிடிக்கிறேன், அவன் எப்படி தூரமாலாம் போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்மளோட டெஸ்ட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுவா. அப்போ நம்மளோட ஐடன் வந்து பார்த்திங்கன்னா லியோக்கு இந்த ஏரியாவுமே அதிகமாக வந்து தெரியாது, ஸோ அதனால் பக்கத்தில் தான் இருப்பான், நான் போய் கூட்டு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போக டெஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ஐடன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே வந்திருக்கும் மனசு. அப்போ தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான் ஒரு சந்து மாதிரி வந்திருக்கு. அப்போது அவன் வந்து என்ன யோசிப்பானா சீக்ரெட்டாக யாருக்கும் நான் மீட் பண்ணுன்னா பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் இது தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவன் பேசினதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் வந்து இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து பார்த்துட்ருப்பான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி லியோவை தான் வந்து காட்டுறாங்க. லியோ கிட்ட அந்த ஆள் வந்து கேட்டிருப்பான் இல்லையா, அப்போது இந்த ஆள் வந்து கொஸ்டின் கேட்டதுக்கு நம்மளோட லியோ வந்துட்டு அமைதியாகவே இருந்திருப்பான். ஏன்னா நீ பதில் சொல்ல மாட்டேன்னு கேட்கும் போது நம்மளோட லியோ வந்துட்டு உங்களோட பிளான் தான் ஓகே தான், பட் இந்த இடத்துல வந்து இந்த பிளான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மொத்த ரேங்க் 6க்கு மேலே இருக்க மேஜர்ஸ்லாம் இந்த இடத்துல வந்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அதுக்கு அந்த ஆளுமே ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பார். ஏன்னா ரேங்க் 6 இருக்க மேஜர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இவங்களோட பிளான் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் வந்து மாட்டிப்பாங்க. அதனால் இந்த ஆள் வந்து யோசிக்கும் போது நம்மளோட லியோ வந்துட்டு இது வந்து சரியாக இருக்காது, இது வந்து ட்ராப் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நீ என்ன சொன்னாலும் வந்து நடக்காது, ஏன்னா ஆல்ரெடி ஹையர் அப்ஸ் வந்து மூவ் வந்து மேக் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மூவ் வந்து ரன் பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு அமைதியாகவே வந்து இருப்பான், எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்லுவானா உனக்கு தெரியல உன்னோட ஃபேமிலி வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல அதுக்கு லியோ வந்துட்டு அமைதியாக வந்துருப்பான், எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு, அதாவது சார்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு நான் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன், பட் நீங்கள் வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பான், ஏன்னா அவனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அவன் செவத்தில் கோவத்தில் போய் குத்திட்டு அவன் இவனுங்கெல்லாம் வந்து என்னை யூஸ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பில் வந்து இருப்பான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு நீ எங்களை போய் மாட்டியுன்னு நினச்சாலும் நீயும் எங்களில் ஒருத்தன் தான், அதனால் நீயும் தான் வந்து மாட்டி பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போயிடுவான். நம்ம லியோ வந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது, நான் சொல்கிறத வந்து எவனுமே வந்து கேட்க மாட்டானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக நின்று யோசிச்சுட்டு இருப்பான், ஏன்னா அந்த ஆளுமே வந்து போயிடுவான். அப்போ திடீர்னு பின்னாடி வந்து சவுண்டு வந்து கேட்குது லியோன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி யாரான்னு சொல்லி பார்த்தா ஐடன் தான் வந்து நிற்பான். இவன் ஐடனுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே வந்து சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட சனேடா வந்து காட்டுறாங்க. சனேடா வந்துட்டு கேஸுக்கு முன்னாடி தான் வந்துருப்பா, கேஸ் வந்து நம்ம சனேடாவே வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ நம்ம சனேடா வந்துட்டு ஏன் என்னை முறைச்சி வந்து பார்த்துட்ருக்கா, இந்த மாதிரியே நடந்தால் என்னால் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி என்னால் சீக்கிரட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. அப்போ நம்மளோட கேஸ் பின்னாடி இருந்துட்டு இவள் நான் அந்த ஸ்டாஃப் ரூமில் தான் வந்து பார்த்தேன், அதுவும் இல்லாமல் ஜேம்ஸ் மொரியார்ட்டியோட அசிஸ்டண்ட்டாக இவன் இருக்கானா ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா மொரியார்ட்டி இது வரைக்கும் பாஸ்டில் வந்து எந்த அசிஸ்டன்ஸுமே வச்சதில்லை, இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்ருப்பா. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹீரோ வந்து இவட்ட சொல்லியிருப்பான் இல்லையா பிளாக் டவுன் வந்து உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துருப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரும்போது இவளை வந்து மடக்கியிருப்பாங்க இந்த பிளாக் டவுனை சேர்ந்த மெம்பர்ஸு, பட் அந்த இடத்துல மழை பெஞ்சதுனால இவளோட பவர் வந்து வாட்டர் இல்லையா, அதனால் வந்து அவள் எப்படியாவது அந்த இடத்துல அந்த பிளாக் டவுன் மெம்பர்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டு வந்து தப்பிச்சிருப்பா. அதனால இந்த இடத்துல அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்மளோட சனேடா வந்து இவ எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பா. அப்போ கூட சனேடா வந்து இவ வந்து ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ்ன்றதுனால நான் என்ன பண்ணாலும் வந்து கண்டுபிடிச்சிருவா, ஒருவேளை நான் வந்து பிளாக் டவுனோட ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கதறிட்டு இருப்பா. இப்போ அப்படியே வந்து லிண்டன்பர்கில் டெம்பரரியாக நம்ம ஹீரோக்கு ஒரு பேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹேண்ட்ஸ் தான் வந்து தலையை பிடிச்சின்னு அவங்க வந்து உட்காந்துருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனேடா கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல, ஏன்னா சனேடா தான் இப்போ அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அனுப்பணும், என்னடா எதுவுமே வரல நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை அந்த இடத்துல ஆளுங்க அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நைட்ஸ்லாம் இருக்கதான் வந்து சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி
பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் வந்து இந்த எலி குஞ்சுங்களாம் வந்து அமுச்சு வச்சிருப்போம் இல்லையா நோட்டீஸ் பண்ணுறதுக்காக ஸ்பை வேலைக்கு, அது வந்து வந்துடும். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கும் போல். என்னதுன்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆயிடுவான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேஸ்க்குள்ளே தான் நான் இவன் போகிறதுக்காக அமைச்சிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காது. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ஏன் நீங்கள் வந்து போல எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காதுங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி குஞ்சுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு பயப்படுதாமா. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து என்னோட ஆர்டரே வந்து கேரி பண்ணாத அளவுக்கு இதுக்கு பயம் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன பிரச்சனை எனக்கு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இவங்களோட கண்ட்ரோல் வந்து எனக்கு கிட்ட அதிகமாகவே வந்து இருக்குது. அதாவது நான் இப்போ இதுங்களை வந்து நெருப்பில் குதிங்கன்னு சொன்னால் கூட குதிச்சிரும். அப்படி இருக்கும்போது இதுங்க பயந்து வந்துருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவுமே தப்பாக வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இது பிரதர்கிட்ட சொல்கிறதுக்கும் கரெக்டான டைமாக இது வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோடய வேலை இதுதான், நானே வந்து இதை வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்போ பக்கத்து ரூமில் பெல்லலூனா வந்து இருப்பா. அவகிட்ட வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து கூப்பிட்றான், ரெடி ஆகும் நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பெல்லலூனாட்ட சொல்ல நம்ம பெல்லலூனா எங்கன்னு சொல்லி கேட்பா. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கணும், ஸோ அதனால் சீக்கிரமாக ஒரு டூல்ஸ்லாம் எடுத்துருவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ லிண்டன்பர்கில் இருக்க அண்டர் கிரவுண்டோட வாட்டர் வேஸ் தான் வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த எலி குஞ்சுகள் போயிருக்கோம் இல்லையா அந்த இடம் தான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸும் நம்மளோட பெல்லலூனாவும் அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹீரோ ஃபேஸையும் தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஃபேஸையும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சார் லூட்கர் உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மேஜிக் வேர்ல்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது நீங்கள் ரொம்பவுமே சின்சியராக வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு சரி ஓகே சார் லூட்கர் நீங்கள் வந்து பிரின்சஸ் வந்து மீட் பண்ணுங்கள், பிரின்சஸ் தான் அவங்கள மீட் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸையோ நம்மளோட ஹீரோ வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ அங்கே போயிட்டு ஃபேஸையோ வந்து பிரின்சஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே நான் வந்து கெஸ்ட் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிரின்சஸ்மே வந்துட்டு குட் ஜாப் சார் ஃபேஸியோ, நான் வந்து அவர் கூட ப்ரைவேட்டாக வந்து பேசணும், ஸோ அதனால் நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேஸியோ வந்து போயிடுறான். அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் லிண்டன்பர்க் இந்த கேபிட்டலுக்கு வந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை தேடி தான் வந்து வந்தேன். பட் கோஇன்சிடென்டலாக நான் ஒருத்தர் வந்து மோதினேன். அதுக்கப்புறமா அந்த ஆள் கூட நான் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து வேலை செஞ்சேன். பட் அந்த விமன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ராணியாக வந்து மாறுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அதாவது ஒரு இளவரசியாக மாறுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்னு சொல்லி பார்க்குறான். அப்போ அந்த இளவரசியுமே வந்துட்டு உங்களை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார் லூட்கச்சல்ஸே. இல்லை நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட கொடுத்த பேரை வச்சே அவங்கள வந்து கூப்பிடணுமா ஜாக் த ரிப்பருன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றா. அவளோட பேர் தான் வந்து ஐலின். அதாவது நம்மளோட சன் பேர் இருப்பா இல்லையா, ரெனே கூட ஒரு பிரின்சஸ் இருப்பா இல்லையா, அவளோட அக்கா இவ தான். ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணியிருப்பா. அதுவும் இல்லாமல் இந்த மொத்த எம்பையரோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அண்ட் பவர்ஃபுல்லான பிரின்சஸ் இவங்க தான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஒரு வேலையாக வந்து வந்திருப்பான், அதாவது வேலை தேடி வந்திருப்பான். அப்போ திடீர்னு இந்த பிரின்சஸ் மேலே வந்து மோதி இருப்பான். இந்த பிரின்சஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இன்விசிபிள் மேஜிக் வந்து போட்டிருப்பாங்க. அது ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி அது போட்டதுனால அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இரேஸ் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ வந்து கோயின்சிடென்ட்டாக தான் வந்து மோதி இருப்பான். உடனே அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பான். அப்போ தான் வந்து யாருன்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து பழக்கம் வந்திருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீனை சேஞ்ச் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்து காட்டுறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருந்தீங்களா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ இவங்க வந்துட்டு நீங்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள், அதுவும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் வந்து பார்த்தேன், உங்களோட பேர் இந்த மேஜிக் வேர்ல்டில் பயங்கரமாக வந்து கேட்டுகிட்டே இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் டெரினாவே வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரபிள்ஸமான ஒரு ஆப்பனண்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்கள் ராயல் பேலஸ்க்கு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு நான் பியூராக உண்மையாக தான் வந்து சொல்கிறேன், சாரன் அகாடமியோட ப்ரொஃபஸராக என்னோட டியூட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற இந்த பொய்க்கெல்லாம் நான் ஏமாறும்னு நினச்சிங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பா. உண்மையை வந்து சொல்லுங்கள், ராயல் பேலஸில் எதை தேடி வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அமைதியாக வந்திருப்பான். இப்போ அப்படியே 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேஸில் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் பெல்லலூனா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ஒரு காக்கா கிட்ட வந்து இந்த நியூஸ் வந்து என்னோட பிரதர் கிட்ட கொடுத்துருன்றவா சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறான். அப்போ பெல்லலூனா வந்துட்டு அந்த காக்காவை பார்த்துட்டு இது உண்மையாகவே லீடர்கிட்ட போய் சேர்ந்துடும் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் வேறு வழி இல்லை,
இதுதான் வந்து போன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ பெல்லூனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோ, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எம்பையர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்பையர் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு எம்பையர் ஆமாம். அதுவும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு பெருசாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அப்போ நம்மளோட ஹான்ஸ்மே ஆமாம் நானுமே ஒத்துக்கிறேன் உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் இது பார்க்க கிட்டத்தட்ட அபாண்டன் மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்னோட மைல்ஸ்னால் வர முடியலனா இதுக்கிட்ட நார்மலான சிவரேஜ் சிஸ்டம் வந்து இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மரத்தோட வேர் இருக்குன்னா இது எங்கேருந்து தான் வந்துச்சு, பாசிபிளி இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஸோ அதனால் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்க நம்மளோட பெல்லூனா வந்துட்டு எனக்கு எதுவுமே வந்து தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது. என்னடா அதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பீஸ்டோட சவுண்டு மாதிரிலாம் கேட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டைகர் மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. இது பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் துரத்த ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளை விடுக்கிறா சாமின்ற மாதிரி சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இது ஒரு கிரிப்டிடான்னு சொல்லி பார்த்துட்டு இது ஒரு கிரிப்டிட் இங்கே என்ன பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு கடத்துக்கு மேலே பெல்லூனால ஓடவே வந்து முடியல. அப்போ நம்மளோட ஹான்ஸ் என்ன சொல்லுவான்னா, உன்னை வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சலாம் இங்கே வந்து ஓடிப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுவுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து வருது. இதை பார்க்க ஒரு ரியல் மான்ஸ்டர் மாதிரியும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னா கண்டிப்பாக என்னால் இதை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து ஓடுறான். அப்போ பெல்லூனா வந்து வெயிட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நம்மளோட ஹான்ஸ் வந்து ஏன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்மளோட பெல்லூனா வந்து இது கிரிப்டிட் கிடையாது, இது பார்க்க ஒரு கிமரா மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. கிமராவா, நான் இதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு இது வந்து டார்க் மியூசிஷியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிமரா இங்கே என்ன பண்ணுது, இது ஏன் நம்மளை துரத்துதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட பெல்லூனா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரிப்டிட்ஸை பற்றி தெரியாது, பட் நான் வந்து கிமராஸ் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவளோட மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறா. அது வந்து கிட்டத்தட்ட மரத்தோட ரூட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே வந்து அந்த பீஸ்ட்டை வந்து சுற்றி வளைச்சிருது. அதாவது கால் கையெல்லாம் வந்து பிடிச்சி கட்டிடுது. அப்போ நம்மளோட ஹான்ஸ் வந்து நான் நினச்சதோட ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இதுக்காக தான் பிரதர் வந்து இவ்வளோ கூட்டு வந்திருக்கா போல், வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்ன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ வந்துட்டு எனக்கு கேமராஸ் எல்லாம் பார்த்து பயம் கிடையாது, ஏன்னா கிரியேஷன்ஸை பார்த்து நான் வந்து பயப்படவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பெல்லூனா வந்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப அடாரபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து இவ்வளோ பார்த்து வந்து கதறிடுவான். எப்பா எல்ஸோ பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பான். இப்போ அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹீரோ அண்ட் பிரின்சஸ் தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து ராயல் பேலஸ்க்குள்ளே நான் வந்து எதையும் தேடிலாம் வரல, நான் வந்து என்னோட டியூட்டினால தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அப்போ பிரின்சஸ் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட போய் சொல்கிறியான்ற மாதிரி சொல்லி கேட்டு, அதுவும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீயும் அந்த நாள் அன்றைக்கி அங்கே தான் நான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்டில் கண்டிப்பாக நடந்த விஷயங்கள் வந்து கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸில் இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே நான் வந்து எடுத்துட்டேன், அதில் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, அதோட பேர் அன்னோன் ஃப்ராக்மெண்ட். அதுவும் இல்லாமல் அதோட யூசர்ஸ்மே வந்து யாருக்குமே தெரியாது, அது ஒரு அன்னோன் லொக்கேஷன்லேருந்து தான் வந்துச்சு, கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியும், அதை தேடி தான் நீங்கள் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ராக்மெண்ட் வச்சு நீ ஏதோ பண்ண போகிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பார்த்து கரெக்டாக வந்து கேட்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன க்ளூஸ் வச்சு இவ எப்படி வந்து கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே நான் வந்து போய் சொன்னால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை கலெக்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலையை, அது ஒரு ஹாபின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு கடைசியாக என்கிட்ட உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இந்த ஃப்ராக்மெண்ட்டோட யூசஸ் பற்றிலாம் நான் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, அதுவும் இல்லாமல் நீ அந்த ஐட்டம் தான் வந்து தேடி வந்திருக்கேன்னா அது வந்து கண்டிப்பாக பேலஸோட ரெபாசிட்டரியில் தான் வந்திருக்கும், நீ வந்து அதை திருடுறதுக்காக வந்து பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்து அமைதியாக இருப்பான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, அதுக்கு பதிலாக பெட்டர் நீ ஸ்ட்ரைட்டாக டோர் வழியாகவே வந்து போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவா. நான் வந்து உன்னை அதை எடுக்க விடுறேன், பட் எனக்கு வந்து நீ கமிஷனுக்காக ஒரு வேலை வந்து செய்யணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சியோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு வேலையை வந்து செய்யணும், அதுக்காக தான் உன்னை வந்து நான் கூப்பிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அதுக்கான காம்பன்சேஷனாக நீ வந்து இந்த ரெபாசிட்டரியிலேருந்து 3 விஷயங்கள் எதை வேணால் கேளு நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இந்த பேலஸோட ரெபாசிட்டரி பற்றி சொல்கிறாங்க. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதாவது ஈஸியாக யாருனாலையுமே உள்ளே வந்து போக முடியாது, அந்த இடத்துக்குள்ளே மிஸ்டீரியஸான நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்கு, அதுக்குள்ளேருந்து 3 விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இது வந்து ஒரு அருமையான ஆஃபர் தான், பட் ஒரு 3 விஷயத்தை வந்து கொடுக்குறான்னா கண்டிப்பாக இவரோட கமிஷன் வேலையுமே வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு
நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்க ஆசைப்பட்றேன். இந்த கேபிட்டலில் நைட் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கும் இப்போ நீ சொல்கிறதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் என்ன விஷயம்னா இந்த கேபிட்டலுக்குள்ளே ஒரு சஸ்பீஷியஸான ஒரு குரூப் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் கேபிட்டலோட மொத்த கேட்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்க வெளில போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அவங்க உள்ளே தான் வந்திருக்காங்க. அவங்க டேஞ்சரஸாக எதனா விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் நைட் ஆர்டர்ஸை சேர்ந்த ஆளுங்களே வந்து கூப்பிட்டேன். அதனால தான் நான் உனக்கிட்டே வந்து ஹெல்ப் வந்து கேட்குறேன். உன்னால் வந்து எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. ஏன்னா நீ தான் வந்து ரொம்பவுமே ஸ்கில்ஃபுல்லான ஆள், அதனால உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. அவங்க எங்கே ஒழிஞ்சிருந்தாலும் சரி அவங்கள வந்து தேடி கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்னோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுதுன்னா நான் இந்த இடத்துல அவளை ரிஜெக்ட் பண்ணாலுமே இந்த பிரச்சனைக்குள்ளே நானுமே வருவேன். ஏன்னா இந்த கேபிட்டலுக்குள்ளே தான் இருக்கேன். அந்த பிரச்சனை என்னையும் தேடி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கேபிட்டலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக என்னால் இந்த ரெக்வஸ்ட் வந்து டிக்ளைன் பண்ண முடியாது. நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ அவளுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்க, என்னோட சபார்டினேட் வந்து சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க. அப்படி இவங்க சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் பிரின்சஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து வராங்க. நான் வந்து ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்மளோட ஹீரோ வந்து அந்த லேடி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறோமா சொல்லி கேட்பா. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து மேண்டலினா நீங்கள் என்ன பண்ணுறோமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி கேட்பான். அதாவது நம்மளோட ஐடனோட மாஸ்டரும் நம்மளோட ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கனெக்ஷன் இருக்குது போல். இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்க அப்படியே வந்து சீனை சேஞ்ச் பண்ணி கிறிஸ்டல் பேலஸ் மியூசியம் லாபி தான் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸ்னால தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய இதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ் மென்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்து இருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு தான் வந்து மென்டராக சூஸ் பண்ணாங்கன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேர் ரொவினா. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பா இல்லையா மென்டர்னு சொல்லிட்டு, அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. அப்படி இவங்க வந்து இருக்கும்போது நம்மளோட ரெனே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ரெனே வந்துட்டு இந்த இடத்துல எல்லா டைப் ஆஃப் மேஜிக்குமே வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து ஆமாம் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ரெனையுமே வந்துட்டு மேஜிக் வித் நோ ஆட்ரிபியூட்ஸ் அது வந்து என்னால் கண்டுபிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அதாவது இவங்க கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். யார்கிட்டையுமே அதிகமாக வந்து பேசிக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து ரெனே வந்து பேச ஆரம்பிப்பா. அப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் மேஜிக் இருக்கும். அதுதான் வந்து ட்ரீம் மேஜிக். அதாவது நம்மளோட லயனாட் யூஸ் பண்ணியிருப்பா இல்லையா அந்த மேஜிக் தான் ஜூலியா வந்து யூஸ் பண்ணியிருப்பா இல்லையா அந்த மேஜிக் தான் இது. அப்போ இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ஒரு டைப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரீம் மேஜிக் வந்து லுமன்சஸ் ரிலீஜியஸ் ஆர்டரோட சேர்ந்த பேரடைன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ப்ரீஸ்டர் இருப்பாங்க இல்லையா அந்த கடவுள் பக்தியோட சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க நான் யூஸ் பண்ணுற ஒரு மேஜிக் தான் இந்த ட்ரீம் மேஜிக்கை வந்து மோஸ்ட்டாக மேஜிக்குன்னு சொல்கிறத விட கடவுளோட ஒரு மிராக்கிள்னு வந்து சொல்லுவாங்க. அதனாலே இது வந்து ஹாஃப் மேஜிக் தான் வந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரீம் மேஜிக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெனையோட கண்ணில் ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருக்குது. அதாவது ரொம்ப ரெனையோட கண் வந்து பறிக்குது. அது ரெனே வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ அண்ட் மேண்டலினாவை தான் வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் வந்து இவ வந்து என்னோட சபார்டினேட்டுன்றமா சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்து சபார்டினேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவ தான் வந்து மார்க்கஸ் டெம்பரோட டெசனன்ட்டு. அதுவும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிலிட்ரி குரூப் வந்து வந்திருக்கும், அதோட லீடருமே இவ தான். அப்புறம் இந்த பிளாக் ஆப்ஸ் ஆல்ஃபா டீமோட ஒரு மெம்பர் இவ, ஒரு சீக்ரெட் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட ஆளுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஆமாம் அன்றைக்கி வந்து அவளை பார்க்குறதுக்கு தான் நான் வந்து வந்தேன், அப்போ தான் வந்து ஒன்றை வந்து நான் பார்த்தேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அதாவது இந்த மிலிட்ரி குரூப்பை வந்து போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த பிரின்சஸ் வந்து வந்திருப்பா. அப்படி வரும்போது தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துருப்பா. அதுவும் இல்லாமல் இந்த ஆல்ஃபா டீம் இருக்கு இல்லையா, அந்த ஆல்ஃபா டீமில் நிறைய டேஞ்சரஸான மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்காக பிளான் வந்து வச்சுருந்தோம். அப்படி இவளோட டீம் பிடிக்கும் போது வந்து சரண்டர் ஆயிரன்னு சொல்லிட்டு கையை வந்து தூக்கிட்டான்றமா சொல்லிட்டு சொல்ல நம்மளோட ஹீரோ வந்து இவ இதுதான் திரும்பி வந்து பண்ணாலா, இவ கொஞ்சம் கூட மாறலன்றமா சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கிட்டே வந்து மாட்டியிருப்பா. அப்போ இவ வந்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸுன்றமா சொல்லிட்டு சொல்லிருப்பா. அப்படி தான் நம்ம ஹீரோவுமே வந்து விட்டுருப்பா. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவ நம்மளோட பிரின்சஸோட சர்வெண்ட்டாக வந்து மாறி இருப்பா. அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்க நம்மளோட ஹீரோ வந்து ஓகே பிரின்சஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா வந்து கேட்டுக்கோங்க. இப்போ இந்த மேண்டலினா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஸ்கவுட் பண்ணதுக்கு ரிப்போர்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயமா நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் டீம் வந்து போயிருக்கோம் இல்லையா அண்டர் கிரவுண்டுக்கு சப்வேக்கு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பா. மேபி இது வந்து அந்த எனிமியோட ஹைட் அவுட்டாக இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளோட ஹீரோவுமே வந்து அமைதியாக
வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமான்னு சொல்லி பிரின்சஸ் கிட்ட கேட்க, பிரின்சஸ் வந்து நான் பிரின்சஸாக இருந்தாலுமே எனக்கு இந்த அண்டர் கிரவுண்டை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து வரும். அதாவது நம்ம ஹேண்ட்ஸ் வந்து விட்டுருப்பான் இல்லையா அந்த காக்கா, அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து வரும். நம்ம ஹீரோ வந்து அதில் இருக்க நியூஸ் வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ்மே வந்து அந்த சப்வேல தான் இருக்கதா வந்து மெசேஜ் வந்து சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய அனிமல் வந்து இருக்கதா வந்து சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்சஸ் கிட்ட இந்த அனிமலை பற்றி எதனா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டு இல்லை எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நான் வந்து பிரின்சஸாக இருந்தாலுமே உண்மையாக சொல்ல போனால் எனக்கு சத்தியமாக வந்து தெரியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது இது ரொம்பவுமே ஒரு கான்ஃபிடென்டலான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட இந்த கிங்டம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோ வந்து 1000 வருஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். பெல்ல லூனாவுமே ஸ்டார்டிங்கில் 1000 வருஷம் தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரின்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 500 வருஷம் கூட கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஹிஸ்ட்ரி படி என்ன ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கிங்டம் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த கிங்டம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கிங்டம் மொத்தமாக அழிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு கிங்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி எழுதின ஒரு விஷயத்துக்கு மேலே இன்னொரு வாட்டி எழுதி அந்த மொத்த விஷயத்தையும் வந்து அழிச்சிருப்பாங்க. அப்படி தான் இந்த கிங்டம் வந்து வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனாக வந்து இந்த பிரிட்டிஷ் ஹோலி நேஷன், அதாவது நம்ம ஹீரோவோட நேஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே இதுக்கு பின்னாடி இருந்ததாக வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அமைதியாக வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பின்னாடி, அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா ரீசெண்டாக விஷயங்கள், இந்த இப்போது எனிமீஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி வந்து லிபரேட்டர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லிபரேட்டர்ஸான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோலஸ் இருக்காலே, அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நிக்கோலஸ், அவங்களும் ஒரு சந்தேகம் வந்து இருக்கும் அவனோட ஆர்மி தான் இந்த லிபரேட் ஆர்மின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து நான் சீக்கிரமாக இங்கேருந்து வந்து கிளம்புறேன், ஏன்னா அப்படி இவங்க வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்த ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே வந்து மூவ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா சார்ன் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க, மேஜிக் டவரோட மெயின் ஆளுங்களும் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பெரிய சம்பவம் வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புவோம். அப்படி நம்ம ஹீரோ போகும்போது அந்த பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னென்னா நம்ம ஹீரோவோட அவங்க வந்து முந்திரணும்னு சொல்லி பார்ப்பாங்க, பவர் லெவல்லையும் நாலேஜ் லெவல்லையும். பட் அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. எப்படி தான் இவர் என்னோட எப்பயுமே முன்னாடியே இருக்காருன்னு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பா. இப்போ அப்படியே ஃபேஷி வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வருவான். அப்போ ஃபேஷி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, பிரின்சஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து பேசிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் தெரியும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் பிரின்சஸ் வந்து நீங்கள் எனக்கு கீழே வந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க சார் ஃபேஷியோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, எனக்கு வந்து தெரியும் அவங்க வந்து அதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஃபேஷியோ இந்த பிரின்சஸோட ஷேடோ வெப்பன், அதுவும் இல்லாமல் ஒரு ராயல் காட், நான் வந்து ஜாக் த ரிப்பரை வந்து க்ரீட் பண்ணதில் ரொம்பவுமே சந்தோஷம், அதுவும் இல்லாமல் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது சீனியருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து சொல்லுவான். இப்போ அப்படியே 30 நிமிஷங்கள் கழிச்சு லெண்டர்பர்க் சிட்டியை தான் வந்து காட்டுறாங்க. நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டுக்காக போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேஷி வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து இல்லை நம்ம வந்து டேரெக்டாக வந்து போனால் எவன் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியாது, என்னோட சபார்டினேட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இன்வெஸ்டிகேட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கான், அவனோட ரிப்போர்ட்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணோம், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடாது. ஸோ நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும், அதனால் நம்ம இப்போதைக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து நடந்து போவோம், யாருன்னா சஸ்பீஷியஸாக தெரிஞ்சால் அவங்கள வந்து ஸ்கவுட் பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பதில் வந்து கண்டுபிடிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நம்மளோட ஃபேஷி வந்துட்டு மேபி நம்ம டிடெக்டிவ் கேஸை வந்து இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோ வந்து இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேமஸான டிடெக்டிவை கேட்டால் விஷயம் வந்து பெருசாயிரும், அதனால் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது ப்ரொஃபஸர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சத்தம், என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்மளோட ஐடன் தான் வந்து வருவான். ஐடன் வந்துட்டு நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, அதுவும் இல்லாமல் மென்டாஸ்லாம் எங்கே, நீங்கள் ஏன் தனியாக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து லியோவை பார்க்கும்போது லியோ வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து லியோ ஐடன் சொன்ன எல்லா விஷயம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது இந்த எபிசோடோட எண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஐடன் வந்து கிட்டத்தட்ட சந்தேகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை, அதுவும் இல்லாமல் நம்மளோட ஐடன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்னென்ன விஷயங்கள் சொன்னான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ்லாம் ரொம்பவுமே தரமாக இருக்கும். இந்த எபிசோட்லேயே நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கும், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் காமெண்ட் பாக்ஸில் வந்து எந்த கொஸ்டினாலும் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு தரமான எபிசோட நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.